சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாள் கூட நீங்கள் மனரம்யமாய் வாழ்ந்து சுக பலன் ஆரோக்கியமுள்ள வாழ்வோடு நீங்கள் வாழ்ந்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகின்றேன். இதோ இந்த நேரத்திலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் வழியில் பிரயாணத்திலே 12 சீடரையும் நிறுத்தி அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இதை போல அவர் பாடுபட போகிறதை குறித்து, இதோ மனுஷகுமாரன் இவ்விதமாய் பாடுபட போகிறார், மரிக்கப் போகிறார், 3ஆம் நாளில் ஆகிலும் உயிரோடு கூட எழுந்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இவ்வாறு அவர் பாடுபடுகிறதை குறித்து சொல்லுகிற பொழுது அவருடைய சீடர்கள் 12 பேரும் கேட்ட பிறகு அதிலே ஒவ்வொருவரும் தங்கள் அறிமுகமானவர்கள் வீட்டாரிடத்திலே பேசிக்கொண்டிருந்திருப்பார்களா இருக்கும். அப்பொழுது பாருங்கள், ஒருவேளை அதை குறித்து அவர்கள் பேச நேரம் இருந்ததோ என்னவோ. மத்தேயு 20:20 பாருங்கள். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய பாடு எப்படி இருக்க போகிறது, எவ்விதமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த தாயார் பாருங்கள் என்ன வருகிறார்கள். உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். மத்தேயு 20:21. இயேசு அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு தன் பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாய் அந்த 12 பேரில் 2 பேரை அழகே கூட்டிக் கொண்டு முன்னே வந்து, உம்முடைய ராஜ்யத்தில் ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் உமக்கு உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன நினைத்திருப்பார்? இதுதான் உலகம் என்று அவர் எண்ணியிருக்கக்கூடும். நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன். தம்முடைய ஜனத்தினிடத்தில் அவர் வந்திருக்கிறார். எவ்வளவு அன்பு கூறுகிறார் அவர். ஆனால் அவரிடத்திலே பதிலாக அன்பு கூறுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இயேசுவே, நீர் இவ்விதமே பாடுபட போகிறீராமே. என்னுடைய 2 குமாரரும் சொன்னார்கள், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்ன அந்த தாய் கேட்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், வலது பக்கத்தில் ஒருத்தன் உட்காரணும், இடது பக்கத்தில் உட்காரணும். இவர் வேலை மறிக்க போகிறார், அதற்கு முன்பதாக எல்லாம் சரி பண்ணணும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறதே. இயேசுவை தோமா உயிரோடு எழுந்த உடனே கண்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். ஆம், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் அவர் மூலமாக உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் அதை உருவாக்கினார் என்றாலும் கிறிஸ்துவின் மூலமாகவே எல்லாம் உண்டாயின.
அப்படி இருக்க எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு பிதாவோடு நின்றிருந்த குமாரன் அவர் இங்கு வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இதில் நான் ஏதாகிலும் உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து கிடக்க என்ன காரியம் செய்ய என்று எங்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று அவரிடத்தில் அன்பின் வார்த்தைகளை பேசுகிறதற்கு அந்த நேரம் எடுத்துக்கொண்டிருக்கலாம் அல்லவா? ஒருவேளை பரலோக பாக்கியங்களில் சிலவற்றை நாம் தேடுகிறது நல்லது என்றாலும் அவரிடத்தில் அன்பு கூறாமல் தேடுவது இதுபோலதான் இருக்கும். அவரிடத்தில் அன்பு வைக்காமல் பரலோகத்திலே நல்ல நன்மைகளையும் சிங்காசனங்களையும் தேடுவது இப்படித்தான் இருக்கும். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம் வேண்டும். மெய்யாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வேண்டும். எலியாவின் நாட்களில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு அடுத்த வேறு எந்த காரியத்திலும் நாங்கள் மடிய மாட்டோம், தேவனுக்கு முன்பதாய் வைராக்கியமாய் நிற்போம் என்று தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த 7000 பேர் இருந்தார்கள். எலியா இருந்தார். எலியா பரலோகத்திற்கு ரதத்திலே, அக்கினி ரதத்திலே எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லா காரியங்களும் நன்றாய் நடக்கிறது என்றல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாத்திராமம் 20:6 என்ன சொல்லுகிறது? தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவனிடத்தில் மனிதர் அன்பு கூறும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவாய் நெகிழ்கிறது. நான் 1-2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர் சொல்லுகிற, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கூட இந்த நாளிலே தேவனால் வருகிற நன்மைகளை, அவைகள் பேரிலேயே உங்கள் கண்களை வைத்து நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற, கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூற மறந்து நீங்கள் ஓடுகிறீர்களோ? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மெய்யாகவே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் பேதுருவிடத்தில் 3 தரம் இதையே கேட்டார். இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்னில் அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுங்கள், நேசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசு மகாராஜாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட 3ஆம் நாள் எழுந்த இயேசு மகாராஜாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே,
வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே உம்மைத்தானே இயேசையா.